السلام عليكم ورحمة الله تعالى وبركاته. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وأصحابه أجمعين، أما بعد. فقد قال الله تبارك وتعالى في القرآن الكريم: أعوذ بالله من الشيطان الرجيم، بسم الله الرحمن الرحيم. قل اللهم مالك الملك تؤتي الملك من تشاء وتنزع الملك ممن تشاء وتعز من تشاء وتذل من تشاء بيدك الخير إنك على كل شيء قدير. صدق الله العليم. وقال النبي صلى الله عليه وسلم: كما تكونوا يولي عليكم. رواه البيهقي أو كما قال عليه الصلاة والسلام. سبحانك لا علم لنا إلا ما علمتنا إنك أنت العليم الحكيم. اللهم انفعني بما علمتني وعلمني ما ينفعني ربي زدني علما. ربنا رب ارحمهما كما ربياني صغيرا. ربي أدخلني مدخل صدق وأخرجني مخرج صدق واجعل لي من لدنك سلطانا نصيرا. اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه يا أول الأولين ويا آخر الآخرين ويا ذا القوة المتين ويا راحم المساكين ويا أرحم الراحمين. اللهم ارحمنا برحمتك يا أرحم الراحمين. எல்லா புகழும் அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலாவுக்கே உரித்தாகட்டுமாக. எனது உயிரிலும் மேலான ஹஸரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அன்னவர்களின் அடிச்சுவற்றை சற்றும் அடிபரலாமல் பின்பற்றிய உத்தம சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், நாதாக்கள், சுஹதாக்கள், நல்லோர்கள், உலக முஸ்லிம்கள், குறிப்பாக நம் அனைவரின் மீதும் அல்லாஹுவின் அன்பும் அருளும் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. ஆமீன். கணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹுவின் கிருபையால் நேற்றைய தினம் ஜனநாயக கடமையை நிறைவேற்றி விட்டு அல்லாஹ்விடத்திலே பொறுப்பு சாட்டி விட்டு நாம் இருந்து கொண்டிருக்கிறோம். நமது நாட்டை அடுத்த 5 ஆண்டு காலத்திற்கு ஆட்சி செய்யும் அதிகாரம் படைத்த கட்சியை தேர்வு செய்வதற்காக நாம் வாக்களித்திருந்தோம். நாம் நமது வாக்குரிமையை செலுத்தி ஆள்வோரை தேர்வு செய்வது போல ஒரு தோற்றம் தெரிந்தாலும் உண்மையில் அல்லாஹுவின் நாட்டப்படி விருப்பப்படியே ஆட்சியாளர் என்பவர் தேர்வாக கூடியவராக இருக்கிறார். இஸ்லாமிய சிந்தனையாளர்களின் ஒரு கருத்தை நான் நினைவூட்டுகின்றேன். தேர்தல் என்பது ஒரு அடையாளப்பூர்வ நடவடிக்கை தான். ஒருவரை தேர்ந்தெடுப்பதற்காக ஒரு வழிமுறை கடைபிடித்து ஆக வேண்டும் என்ற அடிப்படையில் தேர்தல் ஒரு வெளிப்படையான காரணம், அவ்வளவுதான். உண்மையில் ஒரு ஆட்சியாளரை தீர்மானிக்கக்கூடிய சக்தி மனிதனுக்கு கிடையாது. அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மனிதனை கண்ணியப்படுத்துவதற்காக சில காரணங்களை அவனுடைய கையிலும் வழங்கியிருக்கின்றான். அந்த அடிப்படையில் நேற்றைய தினம் நாம் வாக்களித்தோம். மனித சமுதாயத்திற்கு நன்மை தரக்கூடிய, அநியாயம் செய்யாத நீதியான ஆட்சியாளர்களை அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா நமக்கு அமைத்து தந்தல் புரிவானாக. ஆமீன். தேர்தல், வாக்களிப்பது, இதுவெல்லாம் ஒரு அடையாளத்திற்காக வேண்டி ஒரு வழிமுறை தானே ஒழிய தீர்மானிக்கக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறான். ஃபிரௌனிடமிருந்து மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தப்பிப்பதற்காக செங்கடலை
தன்னுடைய கைத்தடியால் அடித்தார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தடியால் அடித்ததால் அந்த கடல் பிளந்து விடவில்லை. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அந்த கடலுக்கு உத்தரவிட்டிருந்தான். மூசா நபி என்ன சொல்கிறார்களோ அதை செய்ய வேண்டும் என்று கடலுக்கு அல்லாஹ் உத்தரவிட்டிருந்தான். அதனால்தான் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அடித்த பொழுது 12 பாதைகளாக அந்த கடல் வழிவிட்டது. ரூஹுல் மஆனி என்ற தஃப்சீரிலே விளக்கம் சொல்லப்பட்டிருக்கிறது. மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை கண்ணியப்படுத்துவதற்காகவே அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இப்படி ஒரு ஏற்பாட்டை செய்தான். கடலிலே மூசா நபி அடிக்க சொன்னது மூசா நபியை கண்ணியப்படுத்துவதற்காக. அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா ஏற்கனவே கடலுக்கு உத்தரவிட்டு விட்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு வழிவிட வேண்டும் என்று வஹி கொடுக்கப்பட்டு விட்டது. இருந்தாலும் கடலை பிளப்பதற்கு ஒரு அடையாளம் தேவைப்படுகிறது. அதனால்தான் மூசா நபி அவர்கள் அல்லாஹுடைய உத்தரவின் பிரகாரம் தன்னுடைய கையில் வைத்திருந்த கை தடியை அடித்தார்கள். அடித்ததற்கு பிறகு 12 பாதைகளாக பிளந்தது. இந்த வரலாறிலே நாம் கொஞ்சம் சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அல்லாஹ் ஏற்கனவே தீர்மானித்து விட்டான், இப்படித்தான் நடக்க வேண்டும். மூசா நபி அலைஹிஸ்ஸலாம் அவருக்கு கடல் வழிவிட வேண்டும் என்று கடலுக்கு உத்தரவு போட்டு விட்டான். இருந்தாலும் கூட ஒரு காரணமாக, ஒரு அடையாளமாக மூசா அலைஹிஸ்ஸலாம் அவருடைய கைத்தறியை அடிக்குமாறு ஏவினான். மூசா நபி அடித்தார்கள், கடல் பிளந்து வழிவிட்டது. இதைத்தான் நான் ஒப்பு நோக்கி கொள்ள வேண்டும். தேர்தல் என்பது, வாக்குரிமை என்பது, வாக்கு செலுத்துவது என்பது ஒரு அடையாளம்தான். உண்மையில் யார் ஆள வேண்டும், யார் ஆட்சிக்கு பொறுப்புக்கு வர வேண்டும் என்பது அல்லாஹுடைய நாட்டப்படி தான் நடக்கிறது. அல்லாஹ் தான் தீர்மானிக்கிறான். உண்மையில் முடிவுகளை தீர்மானிப்பவன் அல்லாஹ் தான். அல்லாஹ்விடத்தில் நாம் கேட்க வேண்டும், யா அல்லாஹ் உன்னுடைய தீர்மானத்திலே எங்களுக்கு நன்மையை கொடு என்று வேணால் கேட்டுக்கொள்ளலாம். அல்லாஹ் தான் மாலிக்குல் முல்க். அதனால்தான் இந்த வசனத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான், குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா. யாருக்கு நாடுகிறான் அவர்களுக்கு அரசாட்சி அல்லாஹ் வழங்குகிறான். வ தன்சியுல் முல்க மிம்மன் தஷா. யாருக்கு நாடுகிறானோ அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா அந்த அரசாட்சியிலிருந்து கீழே இறக்குகிறான். யாருக்கு நாடுகிறானோ துஇஸு மன் தஷா, கண்ணியத்தை வழங்குகிறான். யாருக்கு நாடுகிறானோ துதில்லு மன் தஷா, அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா இழிவை வழங்குகிறான். பியதிக்கல் கைர், அத்தனை விஷயமும் அவனுடைய கை வசத்திலே இருக்கிறது. ஆட்சி அதிகாரம் யாருக்கு கொடுக்க வேண்டும், இந்த பகுதிக்கு யார் பொறுப்புதாரியாக வருவார், இந்த பகுதிக்கு யார் அமைச்சராக வருவார், இந்த பகுதிக்கு யார் அதிபராக வருவார் என்பது அல்லாஹ் தீர்மானித்த ஒன்று. அல்லாஹ் நாடியவர்களை உயர்த்துவான், தாழ்த்துகிறான். அந்த அடிப்படையில் தான் நாம் நேற்றைய தினம் வாக்களித்திருக்கின்றோம். அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டு அல்லாஹ் யாரை நாடி இருக்கிறாரோ அவர்களுக்குத்தான் இந்த ஆட்சி பொறுப்பு வழங்கப்படுகிறது. இந்த அடிப்படையில் நம்ம திருக்குர்ஆனுடைய சில பழைய வரலாறுகளை கொஞ்சம் யோசிக்கிறோம். பழைய வரலாறுகளை கொஞ்சம் யோசித்து பார்க்கிறோம். கனான் தேசத்தில் பிறந்து சகோதரர்களால் கிணற்றில் வீசப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், எல்லா சகோதரரும் சேர்ந்து யூசுப் நபியை ஒரு கிணத்துல தூக்கி போட்டாங்க. கிணற்றிலே எரியப்பட்ட யூசுப் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் பிறகு ஒரு காலத்திலே அந்த எகிப்தினுடைய அரசவையிலே அமைச்சர் பொறுப்பாக அல்லாஹ் ஏற்படுத்தினான். கற்பனைக்கு எட்டாத ஒரு விஷயம். சகோதரர்களால் கொலை செய்யப்பட வேண்டிய ஒரு சூழ்நிலை. ஆனால் அல்லாஹுடைய தீர்மானம், அவர்கள் வளர்ந்து பெரியவனாக ஆகி எகிப்து தேசத்தினுடைய அரசவையில் அவர்கள் அமைச்சராக இருக்க வேண்டும், ஆட்சி பொறுப்பை பெற்றார்கள். ஜாலூத்தினுடைய படையில சாதாரண ஒரு கவனடிக்கக்கூடிய வீரனாகத்தான் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் இருந்தார்கள். ஆனால் பிற்காலத்தில் இஸ்ரவேலர்களுக்கே அரசராக ஆனார்கள் தாவூத் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள். இது முந்தைய வரலாறு மட்டுமல்ல, இதே சத்திய கோட்பாட்டை தான் அல்லாஹ் ஜல்லஷானஹு தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கும் ஏற்படுத்தினார்.
மக்காவிலிருந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹிஜ்ரத் செஞ்சு மதீனாவுக்கு போனாங்க. போகும்போது எப்படி போனாங்க? கொலை செய்யப்பட்டு விடுவோம், கொலை முயற்சி நடந்தது. பதுங்கி பதுங்கி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மக்காவிலிருந்து மதீனாவிற்கு வந்து சேர்ந்தார்கள். பிறகு மதீனாவிலே வந்து சேர்ந்ததற்கு பிறகு 8 ஆண்டு காலத்திற்கு பிறகு மக்காவுடைய கைவசத்திலே வந்தது. இஸ்லாமிய சாம்ராஜ்யம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கைவசத்திலே வந்தது. ஒரு அரசியல் பேசவில்லை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், ஒரு பிரச்சாரம் செய்யவில்லை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். மக்காவிலிருந்து பதுங்கி வந்தவர்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு மக்காவையே ஆட்சி புரிந்தார்கள். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. அதனால்தான் அல்லாஹ் யாருக்கு நாடுகிறானோ, யாரை விரும்புகிறானோ, யாருக்கு வேண்டுமானாலும் ஆட்சி பொறுப்பை கொடுக்கலாம். இது இன்று நேற்றல்ல, ஆரம்ப காலகட்டத்திலிருந்து பண்டைய வரலாறுகள், குர்ஆன் சொல்லக்கூடிய வரலாறு, அதற்கு முந்தைய வரலாறுகள் எல்லாமே சொல்லக்கூடிய மிக முக்கியமான செய்தி, ஆட்சி பொறுப்பு என்பது மனித கற்பனைக்கு அப்பாற்பட்டது. இவர்தான் இந்த ஆட்சிக்கு வருவார், இவர்தான் அமைச்சர் ஆவார், இவர்தான் ஜனாதிபதி ஆவார், இவர்தான் முதல்வர் ஆவார், இவர்தான் பிரதமர் ஆவார் என்று யாராலும் கற்பனை செய்ய முடியாது. யாருக்கும் தீர்மானிக்கக்கூடிய சக்தி அல்லாஹ் கொடுக்கல. அப்போ மனிதனுடைய கருத்து கணிப்பு இருக்கிறதே ஒரு அனுமானம். எத்தனையோ கருத்து கணிப்பு தவறுதலாக போயிருக்கிறது, எத்தனையோ மனித யோசனைகள் தவறுதலாக போயிருக்கிறது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் 8 ஆண்டு காலத்திலே மக்காவுக்கு கலீஃபாவாக பிரதிநிதியாக ஆனார்கள். அதே போன்றுதான் அதற்கு பிறகு வந்த கலீஃபாக்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள், உமர் இப்னு கத்தாப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, கத்தாபுடைய மகன். அந்த உமர் ரலியல்லாஹு தஆலாவுடைய தந்தை கத்தாப் தன்னுடைய மகன் உமரை பார்த்து சொன்னார்கள், நீ ஒட்டகம் மேய்ப்பதற்கு கூட தகுதி இல்லை. நம்ம பாஷையில சொல்றான்டா, நீ எரும மாடு மேய்க்கிறது கூட லாயக்கு இல்லை. அங்கே வந்து ஒட்டகம். தன்னுடைய தந்தை தன்னை பார்த்து உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்து சொன்னாங்க, இங்க ஒட்டகம் மேய்க்கிறதுக்கு தகுதி இல்லை. ஆனால் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுடைய கைவசத்திலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா மிகப்பெரிய சாம்ராஜ்யத்தை கையிலே கொடுத்தான். இருந்த கலீஃபாக்கள்லேயே அதிகமான பகுதியை ஆட்சி செய்தவர்கள் ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள். வரலாற்றில் எழுதுகிறார்கள், குறிப்பு இருக்கிறது, 22.5 லட்சம் சதுர மைல்கள் அவருடைய ஆட்சி காலத்தில் தான் பறந்து விரிந்தது இஸ்லாமிய சாம்ராஜ்யம். ஒட்டகம் மேய்க்க கூட லாயக்கில்லைன்னு சொன்னவங்க அப்படிப்பட்ட உமர் ரலியல்லாஹு தஆலா கையிலே அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா அரசாட்சியை வழங்கினான். நாம் நினைக்க முடியாது, இவருக்கெல்லாம் அரசாட்சி கிடைக்குமா, இவரெல்லாம் எம்எல்ஏவாக ஆகுவாரா, இவரெல்லாம் அமைச்சர் பொறுப்புக்கு வருவாரா என்றெல்லாம் நாம் தீர்மானிக்க முடியாது. அந்த வரிசையில் நாம் பார்க்கும் பொழுது வியாபாரியாக இருந்த உஸ்மான் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் கலீஃபாவாக ஆனார்கள். சாதாரண கூலி தொழிலாளியாக இருந்த ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் இஸ்லாத்துடைய 4வது கலீஃபா. வரலாறு சொல்லுகிறது, அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் தன்னுடைய வாழ்நாளில் ஜகாத் கொடுக்கக்கூடிய அளவுக்கு பொருளாதார வசதியில் இல்லை. இப்பேற்பட்ட ஒரு சாதாரண ஒரு ஏழைக்கு கூட அல்லாஹ் ஜல்ல ஷானுஹு தஆலா ஆட்சி அதிகாரத்தை வழங்கியிருந்தான். நாம் சிந்திக்க வேண்டிய செய்தி என்ன தெரியுமா? ஆட்சியை வழங்குவதும் கொடுப்பதும் அதிலிருந்து விடுவிப்பதும் எல்லாமே அல்லாஹுடைய கைவசத்தில் இருக்கிறது. மாலிக்குல் முல்க் அவன்தான். மாலிக்குல் முல்க்கு நம்ம அர்த்தம் தெரிஞ்சுக்கிறணும். மாலிக்னா எனது அரசன், மாலிக்குல் முல்க், அரசர்களுக்கெல்லாம் அரசன் அல்லாஹ் மட்டும்தான். இஸ்லாமிய வரலாற்றின் தனிச்சிறப்பு வாய்ந்த அரசர்களில் உமர் இப்னு அப்துல் அசீஸ். இந்த கலீஃபாக்களுக்கெல்லாம் பிறகு கிட்டத்தட்ட 5வது கலீஃபாவாக வரலாற்றில் அறியப்பட்டவர் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரலியல்லாஹு ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அவங்களுக்கு எப்படி அரசாட்சி கிடைச்சிச்சு தெரியுமா? இதே போன்று ஒரு ஜும்மாவுக்கு வர்றாங்க டமாஸ்கஸ்ல, உமையாவுடைய ஜாமியா மஸ்ஜிதில் தொழுகிறதுக்காக வேண்டி உட்கார்ந்துருக்கிறாங்க.
உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. அந்த நேரத்தில் அந்த பகுதியை ஆட்சி செய்த சுலைமான் இப்னு அப்துல் மலிக் அவங்க உடம்பு சரியில்லாமல் இருக்கிறாங்க. அவங்க வசியத்து செஞ்சிருக்கிறாங்க, எனக்கு பிறகு இவர் தான் ஆட்சியாளராக வரணும் அப்படின்னு. அந்த வசியத் அந்த ஜும்மாவிலே படிக்கப்படுகிறது. சுலைமான் இப்னு அப்துல் மலிக் வசியத் செய்திருக்கிறார் என்று எழுந்து படிக்கிறார்கள். இவர்தான் எனக்கு பிறகு ஆட்சியாளராக வர வேண்டும். பேர் வாசிக்கப்படுகிறது, உமர் இப்னு அப்துல் அசீஸ், அவங்க தான் வரணும். சுலைமான் இப்னு அப்துல் மலிக்குடைய மகன் இருக்கிறார் ஹாலித். எல்லாரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள், சுலைமானுக்கு பிறகு தன்னுடைய மகனைத்தான் அவர் அரசராக கலீஃபாவாக அறிவிப்பார் என்று. ஆனால் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் வசீர் செய்து விட்டார்கள், எனக்கு பிறகு அவருடைய மச்சானாக இருக்கக்கூடிய உமர் இப்னு அப்துல் அசீஸ் அவங்க தான் வரணும். ஜும்மாவில் அதை கேட்ட உடனே உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவங்க திடுக்கிட்டு போய் இன்னா லில்லாஹி வ இன்னா இலைஹி ராஜிஊன்றாங்க. ஏன்னா இது பெரிய பொறுப்பு, எனக்கு இப்படி ஒரு சூழ்நிலையா, ஒரு பதற்றத்தில் திடுக்கிட்டு போய் சொன்னாங்க. பிறகு சொன்னாங்க உமர் இப்னு அப்துல் அசீஸ், தாபதி கஃபானி, எனக்கு என்னுடைய வாகனம் போதுமானது, ஓ பிஸ்தாத்தி அவுசாலி, என்னுடைய கூடாரமே எனக்கு விசாலமாக இருக்குது. என்ன கருத்து அப்படின்னா, எனக்கு எனக்கு இருக்கிறதே போதுமானது, எனக்கு அரசு அதிகாரம் வேணாம், ஆட்சி வேணாம். இருந்தாலும் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் நோயிற்று மிகவும் கவலைக்கிடமாக இருக்கக்கூடிய நேரத்தில் சொன்ன வசியத் என்பதினால் உமர் இப்னு அப்துல் அசீஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் அதை ஏற்றார்கள். பிறகு மக்களிடத்திலே ஆட்சி பொறுப்பை ஏற்றதற்கு பிறகு மக்களிடத்திலே சொன்னார்கள், உமர் இப்னு அப்துல் அசீஸ், மக்களே, என்னுடைய ஆலோசனை இல்லாமல் இந்த வசியத் சுலைமான் இப்னு அப்துல் மலிக் செஞ்சுக்கிட்டாங்க, சொல்லிட்டாங்க. நீங்கள் விரும்பினால் என்னை விடுவித்து விட்டு வேறு யாரையாவது நீங்கள் என்ன செய்து கொள்ளலாம், ஆட்சியாளராக தேர்ந்தெடுத்துக் கொள்ளலாம் என்று மக்களுக்கு மத்தியிலே சொல்லுகிறார்கள். அப்போ மக்கள் எல்லாம் சப்தம் விட்டு சொன்னாங்க, வேண்டாம் வேண்டாம், நீங்க தான் இருக்கணும், நீங்க தான் ஆட்சி பொறுப்பில் இருக்கணும் கத்துனாங்க. இப்படித்தான் நம்முடைய முன்னோர்கள் ஆட்சி பொறுப்புக்கு வந்திருக்கிறார்கள். இங்க ரெண்டு விஷயத்தை விளங்கணும் இந்த சம்பவத்தில். ஒன்று, ஆட்சி பொறுப்பை ரொம்ப பெருசாக நினைச்சாங்க, அந்த பொறுப்பை சரியா செய்யணும், இல்லாட்டா அல்லாஹ் இடத்துல பதில் சொல்லணும்னு பயந்தாங்க. அதனால ஆட்சி பொறுப்பு கொடுத்தான்னு அதை என்ன செஞ்சாங்க, கொஞ்சம் பின்வாங்கினாங்க. இன்னொரு விஷயம், இப்படித்தான் ஆட்சியாளர்கள் என்ன செஞ்சாங்க, உருவானாங்க. பண்டைய வரலாறும் அதைத்தான் சொல்கிறது. நாம நினைக்கிறது மாதிரி இவர் தான் வருவார், அவர் தான் வருவார் அப்படிங்கிறதுலாம் இல்லை. எங்கேயும் இருக்கக்கூடியவர் சாதாரணமானவர், எளியவர், ஒரு ஏழை, ஒரு சாதாரணமானவர். அல்லாஹ் யாருக்கு கொடுக்க வேண்டும் என்று நாடுகிறானோ அவர் தான் அந்த பதவியிலே இருப்பார். இதுதான் நமக்கு முன்னர் சொல்லக்கூடிய வரலாறும் சரி, இன்று வரையும் அதுதான் நடந்து கொண்டிருக்கிறது. யார் என்றே உலகத்திற்கே தெரியாது சில அதிபர்கள், நீண்ட காலம் ஆட்சி செஞ்சாங்க, யாருடைய வரலாறே தெரியாது, திடீர்னு அவங்களுக்கு பொறுப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆப்கானிஸ்தான்ல கிட்டத்தட்ட 14 ஆண்டுகளாக தொடர்ச்சியாக ஆட்சி செய்தவர் ஹமீது கர்சாய். இவங்களுடைய பின்புலம்னா பெரிய பின்புலம் கிடையாது, 14 ஆண்டு காலம் அதிபராக இருந்திருக்கிறார்கள். ஏன், இந்தியாவின் பிரதமராக இருந்த காலம் சென்ற டாக்டர் மன்மோகன் சிங் 10 ஆண்டு காலம் பிரதமராக பதவி வகித்தார். ஆனால் மக்களை சந்திச்சு எந்த தேர்தலையும் வெற்றி பெறல. 1999 நடைபெற்ற ஒரு தேர்தலில் தெற்கு டில்லியில் போட்டியிட்டவர் தோல்வியை தழுவினார். அது ஒன்று தான் அவர் தேர்தலை சந்திச்சது. தேர்தலையே சந்திக்காமல் நிதியமைச்சராக இருந்தார். நிதியமைச்சராக ஆகுவதற்கு முன்பாக அவரிடத்தில் வெறும் மாருதி 800 கார் மட்டும்தான் அவர் பயன்படுத்தக்கூடிய கார். வரலாறுல அவருடைய வரலாறு எழுதப்பட்டிருக்கிறது. அந்த அளவுக்கு ஒரு சாதாரணமாக மக்களை கூட சந்திக்கல, தேர்தலுக்காக வேண்டி பெரிய முனைப்பு எடுக்கல, முயற்சி எடுக்கல. ஆனா அப்படிப்பட்ட நபரை அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா பிரதமர் அளவுக்கு உயர்த்தி வைத்தான். குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க், அவன் தான் அதிபதி, யாரை நாடுறானோ அவனுக்கு கொடுப்பான். 1996 இருந்து 2004 வரையிலும் சிறையில் இருந்த ஆசிப் அலி ஜர்தாரி, இவர் யாருன்னா பெனாசிர் பூட்டோனுடைய கணவர், பாகிஸ்தான்.
ஒரு 9-10 வருஷம் சிறையில் இருந்தவர் 2008 பாகிஸ்தானுடைய அதிபராக ஆனார். ஆட்சி அதிகாரம் யாருக்கு எப்படி வழங்கப்படுகிறது என்பதை நாம் வரலாறுகளை பார்த்தால் மிகப்பெரிய ஆச்சரியம் நமக்கு இருக்கிறது. அதே போன்று பிரபல்யமான தென்னாப்பிரிக்காவுடைய அதிபர், புகழ்பெற்ற அதிபர் நெல்சன் மண்டேலா 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்திருக்கிறார். 27 ஆண்டு காலம் சிறையில் இருந்ததற்கு பிறகு மிகப்பெரிய புகழ்பெற்ற அதிபராக மாறினார். நினைத்து கூட பார்க்க முடியவில்லை. 27 வருஷம் ஒரு மனுஷன் சிறையில் இருந்துட்டுனா அவன் இந்த உலகத்தை பற்றி இந்த என்ன செய்யறது அப்படிங்கிறத கேள்விக்குறியா போயிடும். அதற்கு பிறகு அதிபராகி உலகத்தின் மிக சிறந்த புகழ்பெற்ற ஒரு அதிபராக இருந்தார் நெல்சன் மண்டேலா. அதே போல ஆட்சியை கொடுக்கிறது எப்படி அல்லாஹுடைய வேலையோ அதே போன்ற ஆட்சியை பறிப்பதும் அல்லாஹுடைய வேலைதான். அல்லாஹ் யாருக்கு நாடுகிறான் ஆட்சியை பறிச்சிருவான். 2ஆம் உலக யுத்தத்தில் இங்கிலாந்து மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சி. அதுக்கு காரணம் யார் அப்படின்னா இங்கிலாந்தினுடைய அதிபர் வின்ஸ்டன் சர்ச்சில். அவர் தான் பெரிய வெற்றியை தேடி கொடுத்தார். அந்த 2ஆம் உலக யுத்தத்திற்கு பிறகு நடைபெற்ற தேர்தலில் அவர் தோற்று போனார். உலக நாடுகள் ஆச்சரியப்பட்டது. இவ்வளவு பெரிய வெற்றியை தேடி தந்த வின்ஸ்டன் சர்ச்சிலுக்கு அந்த நாட்டு மக்கள் தோல்வியை கொடுத்திருக்கிறார்கள். மக்கள் யாருக்கு தோல்வியை கொடுப்பாங்க, எந்த நிலைமை மாறும், அல்லாஹ் யாருடைய உள்ளத்துல எதை போடுவான், யாருடைய உள்ளத்துல யார் மீது பிரியத்தை போடுவான் அப்படிங்கிறது அல்லாஹுக்கு தான் தெரியும். அதே போல் எகிப்தில் பெருவாரியான மக்கள் தேர்ந்தெடுக்கப்பட்ட இஹ்வானுல் முஸ்லிமின் அமைப்பு அங்கே தொடர்ச்சி ஆட்சி செய்ய முடியல. எங்கேயுமே ஒரு கட்சி ஒரு மனிதர் தொடர்ச்சியாக ஆட்சி செய்ய முடியுமான்னு கேட்டா அல்லாஹ் கொஞ்சம் என்ன செஞ்சுனா கொஞ்சம் இறக்கிடுவான். எதுவுமே தொடர்ச்சியாக ஆட்சிக்கு வரவே முடியாது. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா எல்லாத்தையுமே அவன் கையில தான் வச்சிருக்கிறான். ஆனா இந்த ஆட்சி அதிகாரத்தின் வசனத்துல சொல்லும் பொழுது பியதிக்கல் கைர், எல்லாமே அவன் கையில தான் இருக்குது. வஹுவ அலா குல்லி ஷைஇன் கதீர், எல்லாத்துக்கும் சக்தி பெற்றவன் அவன்தான். எனவே நாம் காரண காரியங்கள்ல ஏதாவது நம்ம காரணமாக ஏதாவது ஒரு வேலையை செஞ்சிருக்கலாம், ஒரு அடையாளமாக ஏதாவது செஞ்சிருக்கலாமே தவிர தீர்மானிப்பதும் தீர்வுகளை தருவதும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா மட்டும்தான். நம்ம நேற்று வாக்களிச்சிருக்கிறோம் அப்படின்னா நம்ம அது ஒரு காரணம், ஒரு அடையாளம். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் எப்படி கடலிலே தன்னுடைய கைத்தறி அடித்து அதற்கு பிறகு அந்த கடல் 12 பாதைகளாக பிளந்ததோ அதே போன்று வாக்களிப்பது நம்முடைய கடமை, ஒரு அடையாளத்தினுடைய பகுதி தான் அது. அதற்கு பிறகு வெற்றியை ஏற்படுத்துவதும் தோல்வியை ஏற்படுத்துவதும் ஆட்சி அதிகாரத்தை வழங்குவதும் இறக்குவதும் அல்லாஹ்வுடைய புறத்தில் இருக்கிறது. இந்த நேரத்தில் நாம் யோசிக்க வேண்டிய விஷயம், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன ஒரு செய்தி, கமா தக்கூனு யுவல்லி அலைக்கும், நீங்க எப்படி இருக்கிறீங்களோ அதே போன்றுதான் உங்களை ஆட்சி செய்பவர்கள் இருப்பார்கள். கவனிக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம், ஒவ்வொரு மனிதனும் நினைக்கிறான் எனக்கு சிறந்த ஆட்சியாளர்கள் வேண்டும், சிறந்த தலைவர் வேண்டும், தொந்தரவே கொடுக்காத நீதமான ஆட்சியாளர் வேண்டும். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, நீங்க எப்படியோ அப்படிதான் உங்களுக்கு மேல் ஆட்சியாளர் அமைவாங்க. ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல போய் சில பேர் சொன்னாங்க, 4வது கலீஃபா அபூபக்கர், உமர், உஸ்மான் இவங்களுக்கு பிறகு அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி செய்கிறாங்க. அந்த நேரத்தில் சில மக்கள் சொல்றாங்க, உங்களுடைய ஆட்சி அபூபக்கர் உமர் மாதிரி இல்லையே, உங்களுடைய ஆட்சி அபூபக்கர் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹுமா அவங்கள மாதிரி இல்லையே. அதற்கு பதிலாக ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொன்னார்கள், ஆம் உண்மைதான், அவர்களுக்கு நாங்கள் கிடைத்தோம், எங்களுக்கு நீங்கள் தான் கிடைத்திருக்கிறீர்கள். அப்படின்னா தெரியுதா? அபூபக்கர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க ஆட்சி செய்யும் போது நாங்க குடிமக்களாக இருந்தோம். உஸ்மான், அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு போன்றவர்கள் குடிமக்களாக இருந்தாங்க. அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் ஆட்சி செய்யும் பொழுது அடுத்த சந்ததியில் வந்துட்டாங்க, நீங்க தான் எனக்கு ஆட்சியாளராக கிடைச்சிருக்கீங்க, நீங்க எப்படியோ அதே மாதிரி தான் அப்படின்னு சொன்னாங்க ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க. உண்மையில் முக்கியமான விஷயம் தான், நம்ம சரியா இருக்கணும். நமக்கு கொடுக்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள் எல்லாம் நம்ம நீதம் செலுத்துறது இல்லை.
நமக்கு வழங்கப்பட்ட சின்ன சின்ன பொறுப்புகள்ல நம்ம சரியா நடக்கிறது இல்லை, ஊழல் இல்லாமல் நடக்கிறது இல்லை, பொறுப்புகள் அல்லாஹ்வுக்கு பயந்து நிறைவேற்றுறது இல்லை. ஆனால் ஊழலற்ற அதிகார ஆட்சி இருக்க வேண்டும் என்று நினைக்கிறோம். முதல்ல மக்கள் எப்படி இருக்கிறாங்களோ அப்படிதான் ஆட்சியாளர்கள் அமைவார்கள். ஆனால் நம்முடைய இந்த இந்திய நாடு இருக்கிறது சிறந்த தலைவர்களை கொண்ட நாடு. முன்னொரு காலத்தில் சுதந்திரத்திற்கு பிறகு இந்த நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கி தந்தவர்கள் நம்முடைய முன்னோர்கள், மிகப்பெரிய வரலாற்றுக்கு சொந்தக்காரர்கள், சிறந்த தலைவர்கள் இந்த நாட்டிலே இருந்திருக்கிறார்கள், வாழ்ந்திருக்கிறார்கள். நமது தேசப்பிதா காந்திஜி, அவருடைய ஒவ்வொரு வரலாறுமே என்ன செய்கிறது, மனிதாபிமானத்தோடு இருந்திருக்கிறது, நேர்மையாக இருந்திருக்கிறது. ஒரு நேரத்திலே காந்திஜி அவர்கள் தஞ்சாவூரிலே சுதந்திர போராட்டத்திற்காக நிதி திரட்டுவதற்காக ஒரு ஜமீன்தாரர் வீட்டிலே தங்கியிருக்கிறார்கள். ஒரு பெரிய வீடு ஜமீன்தார் வீட்டில் தங்கியிருக்கிறாங்க. எல்லாரும் வந்து நிதி கொடுக்குறாங்க, பெரியவங்கெல்லாம் அங்கே இருந்த பெரிய வியாபாரிகள் வந்து நிதி கொடுக்குறாங்க. அந்த நேரத்தில் அந்த ஜமீன்தார் வீட்டில் இருந்த ஒரு வேலைக்காரி பெண் ஒரு அரையனாவை எடுத்துட்டு வந்து காந்திஜி அவங்ககிட்ட கொடுக்குறாங்க. இந்த அரையனா இருக்குது, இது என்னுடைய குழந்தைக்கு பால் வாங்க வைத்திருந்த காசு, இதை நீங்கள் சுதந்திர போராட்டத்துக்காண்டி வச்சுக்கிறீங்கன்னு கொடுக்குறாங்க. காந்திஜி அவங்க ரொம்ப ஒரு இதோட வாங்கிட்டாங்க. பிறகு அந்த வாங்கிய நிதிகளை எல்லாம் ஒப்படைக்கக்கூடிய ஒரு நிகழ்ச்சி, அந்த நிகழ்ச்சியிலே காந்திஜி அவர்கள் எழுந்து சொல்லுகிறார்கள், எல்லா காசு பணத்தையும் பொறுப்பாளிகிட்ட ஒப்படைச்சிட்டாங்க. அந்த அரையனாவை மட்டும் எடுத்துக்கிட்டு காந்திஜி அவங்க சொன்னாங்க, மக்களிடத்தில் கேட்டாங்க அந்த கூட்டத்தில், இந்த அரையனாவை மட்டும் நான் என்னுடைய இடுப்புல கட்டி கொள்வதற்கு நீங்கள் அனுமதி அளிக்கிறீர்களான்னு கேட்டாங்க. ஏன்னா இந்த அரையனா இருக்கிறதே, இது ஒரு ஏழை தாயினுடைய குழந்தைக்கு பால் வாங்குவதற்காக வைத்திருந்த காசு பணம். நான் இதை இடுப்பிலே வைத்துக் கொண்டால் அந்த உணர்வோடு நான் வேலை செய்வேன் என்றார்கள் காந்திஜி. மக்கள் எல்லாம் கண்ணீரோடு ஒப்புதல் வழங்கினார்கள். வரலாற்றில் இருக்கிறது. இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் நம்முடைய நாட்டில் இருந்திருக்கிறார்கள். அடிக்கடி பெருந்தலைவர் என்று சொல்லக்கூடிய காமராஜர், அவருடைய வரலாறு நம்ம நிறைய கேள்விப்பட்டிருக்கலாம். ஒரு நேரத்தில் திருநெல்வேலிக்கு போறாங்க காமராஜர், 2 திரையரங்கத்தை திறந்து வைப்பதற்காக, சினிமா தியேட்டரை திறந்து வைக்கிறதுக்காண்டி போறாங்க. திருநெல்வேலிக்கு போனதற்கு பிறகு அந்த விழாவுடைய ஏற்பாட்டாளர்கள் வந்து சொல்றாங்க, இங்க மாவட்ட கலெக்டர் என்ன செஞ்சிருக்காங்க, இதை திறக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்கிறாங்க, தடை செஞ்சிருக்கிறாங்க. உடனே காமராஜர் ஐயா கேட்டாங்க, என்ன காரணம்? இல்லை, இன்னும் ஈரமாக இருக்கிறது அந்த கட்டட பகுதி, இப்பொழுது திறந்து திரையரங்கிலே சினிமாவை ஓடவிட்டால் ஏதாவது மின்கசிவு ஏற்பட்டு விடும், ஆகையினால் திறக்கக்கூடாது. நாங்கள் சொன்னோம், வர்றது காமராஜர் ஐயா வர்றாங்கன்னு சொன்னோம் முதலமைச்சர், இல்லை திறக்கக்கூடாது. சரி, காமராஜர் சொன்னாங்க, பரவாயில்ல, நான் வெறுமனே திறந்துட்டு போயிடுறேன், மாவட்ட கலெக்டர் எப்போ உங்களுக்கு அனுமதி கொடுக்குறாங்களோ அப்போ நீங்கள் என்ன செஞ்சுக்கிறீங்க, படத்தை ஓட்டிக்கிறீங்க. உடனே பக்கத்தில் இருந்தவர் ஒருத்தர் சொன்னார், ஐயா இது கூட பரவாயில்ல, அந்த கலெக்டர் வந்து இன்னொரு விஷயத்த சொன்னார். நம்ம ஐயா காமராஜர் ஐயா வர்றாருன்னு சொன்னதுக்கு பிறகு கூட அந்த கலெக்டர் இப்படி கேட்டார், என்ன பெரிய காமராஜர், நான் வந்து சிஎம்மாக ஆக முடியும், உங்க காமராஜர் வந்து கலெக்டர் ஆக முடியுமா அப்படின்னு கேட்டாரு. அப்படின்னு சொன்ன உடனே ஐயா காமராஜர் என்ன செஞ்சாங்க அப்படின்னா, உடனே நான் என்ன செய்யணும், அந்த கலெக்டரை பார்க்கணுன்றாங்க. வேகமாக புரோட்டோக்காலே மாறிடுச்சு. அந்த நிகழ்ச்சியே மாறி போய் மாவட்ட கலெக்டருக்கு வீட்டுக்கு என்ன செய்யறாங்க, காமராஜர் ஐயா போறாங்க. எல்லாரும் பின்னாடி தொடர்ந்து போறாங்க. ஆஹா, இன்னைக்கு என்ன போறாரு, கலெக்டர் சமத்தியா வாங்கி கட்ட போறாரு. இப்படியே போறாங்க. வீட்டுக்கு போனதுக்கு அப்புறம் இங்க செய்தி கேட்டு மாவட்ட கலெக்டர் என்ன செய்யறாரு, ரொம்ப பதறி துடிச்சுக்கிட்டு வர்றாரு. வந்த கலெக்டரை காமராஜரை என்ன செஞ்சாங்க தெரியுமா, கட்டி தழுவி தட்டி கொடுத்து சொன்னாங்க, இதற்குத்தானையா உங்களை நாங்கள் படிக்க வைத்தோம் என்றார். இதற்குத்தானையா உங்களை நாங்கள் படிக்க வைத்தோம், இப்படித்தான் நடக்க வேண்டும், நேர்மையாக நடக்க வேண்டும். இப்படிப்பட்ட தலைவர்கள் எல்லாம் வாழ்ந்த பூமி தான் தமிழ்நாடு, இந்தியா. ஆனா இன்னைக்கு தலைவர்களும் ஆட்சியாளர்கள் என்று பார்த்தாலே நமக்கெல்லாம் பயமா இருக்குது. 2 முகம் வச்சிருக்கிறாங்க, ஒரு முகம் இப்படி, ஒரு முகம் அப்படி. கடைசியா காமராஜர் ஐயா அந்த வீட்டில் கொஞ்சம் தண்ணி கொடுங்கன்னு கேட்டு குடிச்சிட்டு போனாங்களாம். இதுவெல்லாம் நம்முடைய வழக்கம்.
எங்கள் மனசில் எதுவுமே கிடையாதுன்னு சொல்லிட்டு தண்ணி வாங்கி குடிச்சிட்டு போவாங்களா இல்லையா? அது மாதிரி குடிச்சிட்டு போனாங்களாம். இப்படியெல்லாம் தலைவர்கள் வாழ்ந்திருக்கிறார்கள். இருந்தாலும் அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா யாருக்கு நாடுகிறானோ அவர்களுக்கு அந்த ஆட்சி அதிகாரத்தை வழங்குகிறான், யாருக்கு நாடுகிறானோ அவர்களை கீழிறக்குகிறான். எல்லாம் அல்லாஹுடைய நாட்டம். நம்ம முடிவுக்கு வந்துட முடியாது. இவர் தான் முதலமைச்சர், இந்த சின்னத்துக்கு தான் நிறைய ஓட்டு விழுந்திருக்குது, இவர் தான் வருவார், இவர் வரமாட்டார் அப்படி நம்ம சொல்லவே முடியாது. எல்லாம் அல்லாஹுடைய கையில் இருக்கிறது. நாம் அல்லாஹ்விடத்தில் கையேந்தனும். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் தன்னுடைய தடியை கொண்டு கடலில் அடித்ததற்கு பிறகு இப்படி ஒரு துவா செஞ்சாங்க. அந்த துவாவை நம்ம இந்த நேரத்தில் செஞ்சுக்கிறலாம். மூசா அலைஹிஸ்ஸலாம் இப்படி துவா செஞ்சாங்க, அல்லாஹும்ம லக்கல் ஹம்து வ இலைக்கல் முஸ்தகி வ இலைக்கல் முஸ்தகாஸ் வ அன்தல் முஸ்தஆன் வலா ஹவ்ல வலா குவத்த இல்லா பில்லாஹில் அலியுல் அலீம். நீ தான் உதவி செய்யக்கூடியவன், உன்னிடத்தில் தான் நாங்கள் முறையிடுகிறோம், நீனே பொறுப்பாளனாக இருக்கிறாய், எங்களுக்கு எந்த சக்தியும் இல்லை, எங்களை காப்பாற்று அப்படிங்கிற கருத்தில் உள்ள இந்த துவா. இதை மூசா நபி கேட்டாங்க. இது போன்ற துவாக்களை ஓதிக்கிறங்க. அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா முழு மனித சமுதாயத்துக்கும், நம்ம முஸ்லீம்கள் மட்டும் கேட்கக்கூடாது. முஸ்லீம்கள் என்ன செஞ்சுறாங்க, முஸ்லீம் சமுதாயத்துக்கு மட்டும் யாரெல்லாம் சரியான பாதுகாப்பான ஆட்சியை கூட கேட்க வேண்டாம். முழு சமுதாயத்துக்குமே யாரெல்லாம் மனித சமுதாயத்துக்குமே சிறந்த நீதமான சரியான ஆட்சியாளரை வழங்க அப்படின்னு நம்ம அல்லாஹ்விடத்தில் கேட்போம். அல்லாஹ் ஜல்லஷானு தஆலா அவனுடைய இரக்கத்தின் கருணையின் அடிப்படையில் சிறந்த ஆட்சியாளர் நமக்கு தந்து அருள் புரிவானாக. ஆமீன். வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும்.